السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليسوا سواء من أهل الكتاب أمة قائمة يتلون آيات الله آناء الليل وهم يسجدون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்வது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நம் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால், கருணையின் காரணத்தினால் எமது வாழ்வில் இன்னும் ஒரு ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். நல்ல விடயங்களில், நல்ல காரியங்களில் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் ஈடுபடுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால், ஒரு அடியான் மீது அல்லாஹ் அன்பு வைத்து விட்டால், இஸ்தஅமலஹு, அந்த அடியானை, அந்த மனிதனை அல்லாஹ் நல்ல அமல் செய்யக்கூடியவராக, சாலிஹான அமல் செய்யக்கூடியவராக அல்லாஹ் அவரை ஆக்கிவிடுவான். ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு அமலை செய்வதாக இருந்தால், அல்லது ஒரு நோன்பை சந்தித்து, ரமலானுடைய மாதத்தை சந்தித்து, அந்த மாதத்தில் நோன்பு நோக்குகிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கினால், அது அல்லாஹ் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, கருணையின் வெளிப்பாடாக இருக்கிறது. கண்ணியமானவர்கள், எனவே அல்லாஹு தஆலா எமது வாழ்வில் பல வருட காலங்கள், பல ரமலானுடைய மாதங்களை சந்தித்து, இந்த வருடமும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வெறுமனே 9 ரமலானுடைய மாதங்களை தான் சந்தித்திருக்கிறார்கள். ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டு 9 ரமலானுடைய மாதங்களை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு திரும்பி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நம்மில் பலர் வாழ்க்கையில் 30, 40, 50, 60 ரமலானுடைய மாதங்களை சந்தித்தவர்களும் இங்கு இருக்கத்தான் செய்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய மாதங்களில் ஒன்றாக
அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை இந்த மாதத்தில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கி அந்த அமலுக்கு அந்த நோன்புக்கு அல்லாஹ் தஆலா நானே கூலியாக மாறிவிடுகிறேன், அதற்குரிய கூலி வழங்கக்கூடிய அதிகாரத்தை, பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன் என்று பொதுவாக எல்லா அமல்களுக்கும், தொழுகை, நோன்பு, தொழுகை, ஸகாத், ஏனைய அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கக்கூடியவன். ஆனால் நோன்புடைய விடயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நோன்புடைய கூலி கொடுக்கின்ற பொறுப்பை எனக்கு தாருங்கள், என்னிடத்திலே விட்டுவிடுங்கள், நான் தான் நோன்புக்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நோன்புடைய கூலியை கூட நான் வழங்குகிறேன் என்று ஹதீஸில் குதுஸியிலே குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் ரமலானுடைய மாதத்தில் செய்யப்படுகின்ற எந்த அமலாக இருந்தாலும், எந்த வணக்கமாக இருந்தாலும், அது சாதாரணமான ஒரு தஸ்பீஹ் செய்வதாக இருந்தாலும், அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருந்தாலும், அதனுடைய நன்மையை எங்களால் மட்டிட முடியாது. மட்டிட முடியாத நன்மையை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்கின்ற அமல்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏன் அல்லாஹ்வை சொல்லியிருக்கிறான், இந்த ரமலானுடைய நோன்புக்கான கூலியை நான் வழங்குகிறேன், கூலியை நான் கொடுக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா ரமலானுடைய நோன்பின் கூலியை எங்கும் அல்லாஹ் தஆலா மட்டிடவில்லை, வரையறுக்கவில்லை. எனவே மட்டிட முடியாத நன்மைகளை இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் பிடிக்கின்ற நோன்புக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதே போன்று ரமலானுடைய மாதத்திலே செய்யப்படுகின்ற ஏனைய அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா மட்டிட முடியாத கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏன் ரமலானுடைய நோன்பிலே ஒரு மனிதர் நோன்பாளியாக இருக்கின்ற போது அவர் ஒரு பொறுமைசாலியாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். பொறுமையோடு அவர் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகிறார், பொறுமையோடு தொழுகைகளிலே ஈடுபடுகிறார், பொறுமையோடு குர்ஆன் திலாவத்துக்களிலே ஈடுபடுகிறார், பொறுமையோடு ஸிக்ர் ஸலவாத்துக்களிலே ஈடுபடுகிறார். எனவே பொறுமையின் முதலாவது பகுதி, முதலாவது வகை, நல்ல அமல் செய்கின்ற போது, சாலிஹான அமல்களை ஒரு மனிதன் செய்கின்ற போது அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை தாங்குவது, அந்த வருத்தங்களை தாங்குவது, இது பொறுமையுடைய முதலாவது பகுதியாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதர் பொறுமையோடு, பசியோடு, தாகத்தோடு, உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த சோம்பலோடு அவர் அமல்களை செய்கிறார், அமல்களை செய்ய வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். எனவே பொறுமையுடைய ஒரு பகுதி ரமலானுடைய மாதத்திலே ஏற்படுகிறது. பொறுமையுடைய இரண்டாவது பகுதி, கண்ணியமானவர்களே, பாவங்களை விடுவது. பழகிய பாவங்களை, ஒரு மனிதன் பழகிய ஒரு விடயத்தை விடுவது மிகவும் சிரமமான ஒன்று. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதர் பழகிய பாவத்தை அவர் விடுகிறார், அவர் செய்த பாவங்களை விட்டு விடுகிறார், அவர் செய்த பாவங்களை குறைத்து விடுகிறார். பொறுமையுடைய இரண்டாவது பகுதி, பாவங்களை விடுகின்ற போது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை தாங்குவது. எனவே நோன்பு நோற்ற நிலைமையில் ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதர் பாவங்களை விடுகின்ற விடயத்திலே பொறுமை செய்கிறார். எனவே அவருடைய கூலியை அல்லாஹு தஆலா பூர்த்தியாக கொடுக்கின்றார். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் பொதுவாக ஏற்படுகின்ற சிரமங்கள். ஒரு அடியார் தாகம் ஏற்படுகின்ற போது அந்த தாகத்தை தாங்கிக் கொள்கிறார், பசி ஏற்படுகின்ற போது பசியை தாங்கிக் கொள்கிறார், அவருடைய ஹலாலான உணர்வுகள், ஆசைகளை கூட அவர் கட்டுப்படுத்திக் கொள்கிறார், அடக்கிக் கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இது பொறுமையுடைய மூன்றாவது வகை. அல்லாஹ்வினால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சோதனைகளை, அல்லாஹ்வினால் அவருக்கு முன்னால் வைக்கப்படுகின்ற சோதனைகளுக்கு முன்னால் ஒரு அடியான் செய்யக்கூடிய பொறுமை. எனவே பொறுமையுடைய மூன்று வகைகளும் ரமலானுடைய நோன்பிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே பொறுமைசாலிகளுடைய கூலியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமைசாலிகளுக்கு வழங்கப்படுகின்ற கூலிக்கு அளவே கிடையாது, அதுக்கு ஒரு வரையறை கிடையாது, அதற்கு ஒரு முடிவு கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு நோன்பாளி
தன்னை ஒரு பொறுமைசாலியாக அடையாளப்படுத்துகிறார். நோன்பு ஒரு அடியானுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குகிறது. ஒரு பொறுமைசாலியாக ஒரு நோன்பாளி தன்னை உலகத்திலே அடையாளப்படுத்துகின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா பொறுமைசாலிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட மட்டிட முடியாத அளவே இல்லாத முடிவே இல்லாத கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது, ஒரு நோன்பாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளி அவருடைய அந்தஸ்தை, ஒரு நோன்பாளியுடைய மதிப்பை, கண்ணியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது சொன்னார்கள், ஒரு நோன்பாளியை அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடக்கூடிய, போர் செய்யக்கூடிய ஒரு போராளி, முஜாஹிதுக்கு நிகராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளியை பேசினார்கள். ஒரு நோன்பாளி சாபிராக, பொறுமைசாலியாக உலகத்திலே தன்னை அடையாளப்படுத்துவதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளியை ஒரு முஜாஹிதாக, ஒரு போராளியாக, போராடக்கூடிய ஒரு போராளியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போருக்காக வேண்டி செல்லக்கூடியவர் ஒரு முஜாஹித், உண்மையான போருக்காக செல்கிறார். இவர் கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒருவரோடு போராடுகிறார். கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு விரோதியோடு ஒருவர் போராடுகிறார். ஒரு நோன்பாளி தன்னுடைய கண்ணுக்கு விளங்காத தன்னுடைய நப்சோடு முஜாஹதா போராடுகிறார். உண்மையான முஜாஹித், உண்மையான போராளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் தனது நஃப்ஸோடு, கெட்ட ஆன்மாவோடு, நஃப்ஸோடு யாரெல்லாம் போராடுவார்களோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்தான் உண்மையான போராளி. நோன்பு பிடித்திருக்கிறார், உணவு தயாராக இருக்கிறது, யாரும் காணவில்லை, தனிமையிலே இருக்கிறார், பசி ஏற்படுகிறது, நப்சு சொல்கிறது, மோசமான ஆத்மா நப்சு சொல்கிறது, யாரும் காணவில்லை, உனக்கு சாப்பிடலாம். அந்த நேரத்திலே ஒரு மனிதன் தனது நப்சோடு முஜாஹதா செய்கிறான். இல்லை, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, பிறந்த நாளில் இருந்து ஒரு மனிதன் உலகத்துக்கு வந்து முதலாவது செய்த வேலை என்ன? ஒரு மனிதன் உலகத்துக்கு வந்தவுடன் அழுது கொண்டு வருகிறான், பசியோடு வருகிறான். வரக்கூடிய நேரத்தில் அந்த சிறுபிராயத்திலே அவன் குழந்தையாக இருந்த போது அவனுடைய சாப்பாடு தாய்ப்பாலாக இருந்தது. உலகத்துக்கு வந்த மனிதன் முதலாவது அவன் சாப்பிடுகிறான். பிறந்த நாளில் இருந்து ஒரு மனிதன் பழகிய ஒரு பழக்கத்தை அல்லாஹ் ரமலானுடைய மாதத்துடைய பகல் நேரத்தில் விட சொல்கிறான். என்ன காரணம் சகோதரர்களே? ஹராத்தை அல்ல, ஹலாலை விட வேண்டும். குழந்தையாக இருந்த போது, குழந்தை பருவத்தில் இருந்து உண்டு பழகிய நீ, சாப்பிட்டு பழகிய நீ, தண்ணீர் குடித்து பழகிய மனிதன் அந்த ரமலானுடைய மாதத்தின் பகலிலே சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். தண்ணீர் அருந்துவதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, என்ன காரணம் என்றால், ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு சொல்லிக் கொடுக்கிறது, பயிற்சி கொடுக்கிறது. நீ எப்படி உன்னுடைய நப்சோடு போராட வேண்டும், உன்னுடைய நப்சோடு நீ எவ்வாறு முஜாஹதா செய்ய வேண்டும். ஹராத்தை அல்ல, ஹலாலை விடுவதற்கான பயிற்சியை நீ பெற வேண்டும். பிறந்த நாளில் இருந்து 30, 40, 50, 60 வருட காலங்களாக நீ செய்து வந்த, நீ பழகிய பழக்கத்தை விட வேண்டும். அதற்கான பயிற்சி அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்குகிறான். நப்சோடு போராடாமல், நப்சோடு ஜிஹாது செய்யாமல், நப்சோடு முஜாஹதா செய்யாமல் சுவர்க்கம் செல்ல முடியாது. அம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃப இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. மனிதர்களே,
நீங்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால், நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்திலே இரையச்சம் ஏற்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட வேண்டும். ஒரு நோன்பாளி அல்லாஹ்வை பயந்து யாரும் காணவில்லை, தனிமையில் பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார், சாப்பாட்டை விடுகிறார், அவருடைய குடிப்பை விடுகிறார், ஹலாலான மனைவி பக்கத்தில் இருந்தும் கூட அவருடைய உணர்வுகளை அடக்கிக் கொள்கிறார். நோன்பு நோற்றவர் தனது ஹலாலான மனைவியை கூட இச்சையோடு ஆசையோடு பார்ப்பது நோன்புடைய நன்மையை குறைத்துவிடும், நோன்புடைய நன்மையை பாழாக்கிவிடும், நோன்புடைய கூலியை குறைத்துவிடும். வாழ்க்கையில் பழகிய, அவருடைய வாழ்க்கையில் குடிகொண்ட ஹலாலான விடயங்களை கூட ஒரு முன்மீன் விடுகிறார். தவிர்க்க முடியாத 3 விடயங்கள். சாப்பிடாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது, தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாது. அதே போன்று அந்த சாப்பாட்டின் மூலமாக, அந்த குடிப்பின் மூலமாக, அந்த உணவின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சக்தியின் மூலமாக உருவாகுகின்ற அவருடைய ஆசைகள், உணர்வுகள் மனிதனால் தவிர்க்க முடியாத விடயங்கள். மிருகங்களுக்கும் அல்லாஹ் அந்த உணர்வுகளை வைத்து படைத்திருக்கிறார். இவைகளை ஒரு மனிதன் விட வேண்டும் என்ற பயிற்சியை அல்லாஹ் ரமலானுடைய மாதத்திலே நோன்பின் மூலமாக கொடுக்கின்றான். எனவே ஒரு முஜாஹித், ஒரு போராளி கண்ணுக்கு விளங்குகின்ற விரோதிகளோடு போராடுகிறார். ஒரு நோன்பாளி கண்ணுக்கு விளங்காத தனது ஆத்மாவோடு, தனது நப்சோடு போராடுகிறார். கனிமானவர்களே, ரமலானுடைய மாதத்துடைய நோன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருத்தத்தை உண்டு பண்ண வேண்டும். ரமலானுடைய இரவிலே அல்லது லைலத்துல் கத்ருடைய இரவிலே மாத்திரம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதல்ல. தௌபா என்பது, உண்மையான தௌபா என்பது ரமலானில் அவர் பிடித்த நோன்பு அவரை பாவங்களை விட்டு தூரமாக்க வேண்டும். கனிமானவர்களே, உலகத்திலே யாருக்கும் அல்லாஹ்வுக்கு முன்னால் காரணம் சொல்ல முடியாது. யா அல்லாஹ், இந்த பாவத்தை நான் பழகி இருக்கிறேன், நான் போதைக்கு அடிமையாகிவிட்டேன், என்னால் விட முடியாது. நான் மதுவுக்கு நான் அடிமையாகிவிட்டேன், என்னால் விட முடியாது. நான் புகைப்பிடித்தல் சிகரெட்டுக்கு அடிமையாகிவிட்டேன், என்னால் விட முடியாது. யாருக்கும் சொல்ல முடியாது. என்ன காரணம் என்ன? பாவங்கள் என்பது மனிதன் உலகத்திலே வந்து பழகிய விடயங்கள். வயது வர வர சில பாவங்களுக்கு ஒரு மனிதன் பழகி விடுகிறான். ஆனால் ரமலானுடைய மாதத்திலே அவன் பிறந்தவுடன் உலகத்திலே செய்த விடயம், அவன் சாப்பிடுகிறான், அவன் நீர் அருந்துகிறான். பிறந்த நாளில் இருந்து பழகிய ஒரு விடயத்தை 30, 40, 50 வருட காலங்களாக உன்னால் தவிர்க்க முடியாமல் நீ பழகி வந்த, உனது வாழ்க்கையில் இயல்பாக காணப்பட்ட ஒரு விடயத்தை உன்னால் முடியுமாக இருந்தால் 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 30 வருடம் நீ செய்த பாவத்தை உன்னால் விடலாம். நீ பழகிய கெட்ட பழக்க வழக்கங்களை விடலாம். உனது பொய்யை, உனது பொறாமையை, உனது நாவினால் மற்றவர்களை துன்புறுத்துவதை, உனது கரத்தினால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதை, பாவமான விடயங்களில் உன்னுடைய நேரங்களை செலவழிப்பதை, இவைகள் அனைத்தையும் விடலாம் என்ற பாடத்தை அல்லாஹ் தஆலா பகல் நேரத்திலே நாங்கள் பசித்திருப்பதின் மூலமாக, சாகித்திருப்பதின் மூலமாக ஹலாலான ஒன்றை கூட, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூட, அனுமதிக்கப்பட்ட ஆசைகளை கூட, அனுமதிக்கப்பட்ட உணர்வுகளை கூட உன்னால் விட இயலுமாக இருந்தால் உனது வாழ்க்கையில் 5 வருடங்களாக, 6 வருடங்களாக, 8 வருடங்களாக, 10 வருடங்களாக குடிகொண்டிருக்கக்கூடிய பாவத்தை உன்னால் விடலாம் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். யாருக்கும் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே காரணம் சொல்ல முடியாது, தப்பிக்க முடியாது. நோன்பு பிடித்தவர்களால் பாவங்களை விடலாம். உணர்வுகளையும் ஆசைகளையும் ஹலாலான விடயங்களை விட்டவர்களால் பாவங்களை நிச்சயமாக விடலாம் என்ற பயிற்சியை அல்லாஹ் தஆலா ரமலானுடைய நோன்பின் மூலமாக நமக்கு தருகிறான். எனவே கண்ணியமானவர்களே, அதனால் தான் குர்ஆனில் சூரா பக்ராவில் அல்லாஹ் தஆலா முக்கியமான விடயங்களை பேசுகின்றான்.
அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு விளங்கக்கூடிய போராளிகளோடு, கண்ணுக்கு விளங்கக்கூடிய விரோதிகளோடு போராடக்கூடிய அந்த போர்களை பற்றி, போருடைய சட்டங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்ற அதே சூறாவில், அதை பேசுவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய சட்டதிட்டங்களையும், நோன்புடைய தத்துவங்களையும், நோன்புடைய சிறப்புகளையும், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றவர் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்களையும், பிறை சம்பந்தமாக பிறையுடைய தெளிவையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசிவிட்டுத்தான் கண்ணுக்கு விளங்குகின்ற ஒரு மனிதன் தனது உயிரை பணயமாக வைத்து, உயிரை சுற்றமாக மதித்து, தனது உயிரையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பதற்காக, அல்லாஹ்வுக்காக விடுவதற்காக தயாராகி போகக்கூடிய கண்ணுக்கு விளங்குகின்ற விரோதிகளோடு போராடுகின்ற போரை பற்றி, போருடைய சட்டத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அதே சூறாவிலே, சூரா பக்ராவிலே ஒரு மனிதன் தனது கண்ணுக்கு விளங்காத நஃப்ஸோடு போராடுவதை, நஃப்ஸோடு ஜிஹாது செய்வதை அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். எனவே ஒவ்வொரு நோன்பாளிகளும் அவர்கள் பொறுமைசாலிகளாக இருப்பதை போன்று அவர்கள் ஒரு முஜாஹிதாக, கண்ணுக்கு விளங்காத ஒரு மனிதனை நரகத்தின் பால் இட்டுச் செல்கின்ற, ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கின்ற, அவனுடைய கண்ணுக்கு விளங்காத, அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற, அவனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு விரோதி நஃப்ஸோடு ஒரு மனிதன் போராடுகிறார். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளிய அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று உயிரை கொடுக்கின்ற ஒரு போராளிக்கு சமமாக, நிகராக பேசினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பகலுடைய நேரத்தில், பகல் பொழுதிலே பசி அதிகரிக்குகின்ற போது ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து ஒரு துருவாடை வீச ஆரம்பிக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த துருவாடை அஃபியபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க், மிஸ்க் என்று சொல்கின்ற, சுவர்க்கவாதிகள் பூசுகின்ற, சுவர்க்கத்தை அல்லாஹ் அழகுபடுத்தியிருக்கக்கூடிய, சுவர்க்கத்தை அல்லாஹ் வாசமாக ஆக்கக்கூடிய அந்த மிஸ்க் என்று சொல்கிற கஸ்தூரியை விடவும் ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வீசுகின்ற துருவாடை மனமாக இருக்கும் அல்லாஹ்விடத்திலே என்று சொன்னார்கள். அதே நேரத்திலே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஜாஹித் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக சென்று அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அவருடைய உடம்பிலே இருந்து இரத்தம் வீசப்படுகிறது, இரத்தம் வெளியாகுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் இரத்தத்தை நஜீஸ் என்று சொல்லி இருக்கிறான், இரத்தத்தை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த இரத்தம் உடம்புக்குள்ளால் இருக்கும் வரைக்கும் அது சுத்தமாக இருக்கும். உடம்பை விட்டு வெளியேறிவிட்டால் அதை அல்லாஹ் நஜீஸ் என்று சொல்லி இருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஜாஹித் கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு போராளியோடு போராடி உயிரை மாய்த்து அவருடைய உடம்பிலே இரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது, இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த இரத்தம் நஜீஸ். ஆனால் ஒரு முஜாஹிதுடைய, ஒரு ஷஹீதுடைய இரத்தம், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ஆடையிலோ அல்லது இரத்தம் பட்டால் அந்த இரத்தத்தை நாங்கள் கழுகிக் கொள்ள வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு ஷஹீதை குளிப்பாட்டுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் ஆக்கினார். ஒரு முஜாஹிதை குளிப்பாட்டுவது ஹராம். ஒரு ஷஹீதுடைய உடம்பில் வடிகின்ற இரத்தத்தை துடைப்பது ஹராம். ஒரு ஷஹீதுடைய உடம்பில் இருக்கின்ற இரத்தம் படிந்த ஆடையை கலட்டுவது ஹராம். ஏன் ஒரு ஷஹீதை கஃன் செய்யக்கூடாது? நீங்கள் கஃன் செய்வதாக இருந்தால் அவருடைய உடம்பில் இரத்தம் படிந்த ஆடையை கலட்ட வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹீதுடைய ஆடையை கலட்டக்கூடாது, ஒரு ஷஹீதை குளிப்பாட்டக்கூடாது. காரணம் என்ன? ஹராம். என்ன காரணம்? ஷஹீதுடைய உடம்பில் படிந்த இரத்தத்தை கழுகிவிடக் கூடாது. என்ன காரணம்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஷஹீத் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பாட்டப்படுகின்ற போது அவருடைய உடம்பில் படிந்த அந்த இரத்தம், அவருடைய ஆடையில் படிந்த அந்த இரத்தம் அஃயபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நோன்பாளியுடைய வாயில் வீசுகின்ற துருவாடை அல்லாஹ்விடத்திலே மிஸ்கை விட, கஸ்தூரியை விட மனம் என்று சொன்னார்களோ, அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ஒரு ஷஹீதுடைய உடம்பில் வீசுகின்ற இரத்தம், அவருடைய உடம்பில் படிந்திருக்கக்கூடிய இரத்தம் அல்லாஹ்விடத்திலே மிஸ்கை விட மனமாக இருக்கும், வாசமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நோன்பாளியுடைய வாயில் வீசுகின்ற குருவாடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஜாஹிதுடைய, ஒரு ஷஹீதுடைய இரத்தத்துக்கு சமன் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? ஒரு ஷஹீத் கண்ணுக்கு விளங்குகின்ற ஒருவரோடு போராடுகிறார், ஒரு நோன்பாளி கண்ணுக்கு விளங்காத நப்சோடு போராடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய உடம்பிலே இரத்தம் வடிகிறது. அந்த யுத்தத்தின் காரணத்தினால், அந்த சண்டையின் காரணத்தினால், போரின் காரணத்தினால் ஒரு முஜாஹித், ஒரு நோன்பாடி பசியோடு, தாகத்தோடு, உணர்வுகளை அடக்கி நப்சோடு போராடி அதன் மூலமாக அவருடைய வாயிலிருந்து வாசம் வீசுகிறது. அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே மிஸ்கை விட வாசமாக இருக்கும் என்று, நறுமணம் உள்ளதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளியுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ரமலானுடைய மாதம் என்பது வெறுமனே ஃபஜ்ரில் இருந்து நோன்பு திறக்கின்ற நேரம் வரைக்கும் ஒருவர் நோன்பாளியாக இருக்கின்ற நேரம் மாத்திரம் கிடையாது. ரமலானுடைய மாதம் என்பது ரமலானுடைய தலைப்புரை தென்பட்டதில் இருந்து ஷவ்வாலுடைய தலைப்புரை தென்படும் வரைக்கும் உள்ள நேரம். அது ரமலானுடைய பகல் நேரங்களாக இருக்கலாம், ரமலானுடைய இரவு நேரங்களாக இருக்கலாம். ரமலானுடைய பகல் எப்படி கண்ணியமானதோ அதே போன்று சில போது அதை விடவும் ரமலானுடைய இரவு நேரம் கண்ணியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய பகலையும் கண்ணியப்படுத்த சொன்னார்கள். ரமலானுடைய பகல் நேரத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். அதே நேரத்தில் ரமலானுடைய இரவு நேரத்தை நோன்பு திறந்ததற்கு பின்னால் அவர்களுடைய நேரங்களை வீணாக்காமல், பாழாக்காமல், நாசமாக்கி விடாமல் தொழுகைகளிலே யாரெல்லாம் இரவு நேரங்களை செலவழிப்பார்களோ அவர்களுக்கும் பகல் நேரத்திலே நோன்பு நோற்ற நோன்பாளியுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். நம்மை பல பேர் நினைப்பது, நோன்பு நோற்ற நிலைமையில் தான் நாங்கள் பொய் சொல்லக்கூடாது, நோன்பு நோற்ற நிலைமையில் தான் நாங்கள் எங்களுடைய நாவுகளினால் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, நோன்பு நோற்ற நிலைமையில் தான் வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது என்று நம்மை பல பேர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு நோற்ற நிலைமையில் மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ரமலானுடைய மாதம் என்பது பகலும் இரவும் சேர்ந்ததாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய பொதுவாக அல்லாஹு தஆலா ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் கிடையாது, பொதுவாகவே அல்லாஹ் பகல் நேரங்களை விட இரவு நேரங்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். அதனால்தான் பாருங்க, ஒரு நாளைக்கு நாங்க 5 நேரம் தொழுகிறோம். ஐவேளை தொழுகை தொழ வேண்டும் ஒரு முஃமின். அந்த 5 நேர தொழுகைகள்ல அல்லாஹ் 3 நேர தொழுகைகளை அல்லாஹ் இரவுல தான் வச்சிருக்கிறார். லுஹரும் அஸரும் தான் நாங்க பகல்ல தொழுகிறோம். மக்ரிப் இரவுடைய ஆரம்பம், இஷா இரவுடைய நடுப்பகுதி, சுபஹ் இரவுடைய கடைசி. 5 நேர தொழுகையை அல்லாஹ் குர்ஆன்ல கிதாபன் மவ்கூதா, மனிதனே நீ எவ்வாறு தொழ வேண்டும் என்று தொழுகைக்கான அட்டவணையை, தொழுகைக்கான நேர அட்டவணையை அல்லாஹ் எங்களுக்கு போட்டு தந்திருக்கிறான். நாம் நினைத்த நேரத்திலே பரலான தொழுகைகளை தொழ முடியாது, தொழுவதற்கென்ற நேரம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நோன்பை எப்ப பிடிக்கணும், நோன்பை எப்ப விடணும் சொன்னது இமாம்கள் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல. நோன்பை எப்ப பிடிக்கணும் என்று சொன்னது அல்லாஹ், நோன்பை எப்ப திறக்கணும் என்று சொன்னது அல்லாஹ். அதே நேரத்தில் எப்ப நீங்க லுஹர தொழணும், எப்ப நீங்க அஸர தொழணும், எப்ப நீங்க மக்ரிப தொழணும் என்று தொழுகையுடைய அட்டவணையை போட்டு தந்தது அல்லாஹ். அந்த அல்லாஹ் 5 தொழுகைகள்ல 3 தொழுகைய தனக்கு விருப்பமான இரவு நேரத்துல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே இரவு நேரத்தை வீணாக்கிறாதீங்க, விசேஷமாக ரமலானுடைய இரவு வீணாக்கிறாதீங்க. அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தை அல்லாஹுடைய கலாம் குர்ஆன். இந்த குர்ஆனை உலகத்துக்கு அருள்றதுக்கு, இந்த உலகத்துக்கு குர்ஆனை கொண்டு வர்றதுக்கு, இந்த உலகத்துக்கு குர்ஆனை இறக்குறதுக்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச நேரம் இரவு நேரம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, இரவில் தான் நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ரசூல்மார்களில் மிகவும் நேசத்துக்குரியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி,
நபி அவர்களோடு நேரடியாக உரையாடுவதற்காக வேண்டி அல்லாஹ் தெளிவு செய்த நேரம் இரவு நேரம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்துக்கு இரவு நேரத்தில் தான் அழைத்தோம். இரவை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் கண்ணியமானவர்களே 92 இடங்கள்ல இரவு நேரத்தை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறான். 92 இடங்கள்ல. பகலை பத்தி அல்லாஹ் 57 இடங்களில் தான் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இரவு நேரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல 92 இடங்கள்ல இரவு நேரத்தை பத்தி அல்லாஹ் பேசி, இரவு நேரத்துல நடந்த நிகழ்வுகளை பேசி, இரவு நேரத்துல இறங்கின அதாபுகளை பேசி, இரவு நேரத்தின் மீது அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் செய்து பேசியிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரலான தொழுகைகளுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி தொழுத 2 தொழுகைகள். பரலான தொழுகைகளுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி தொழுத 2 தொழுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தான் தொழுதிருக்கிறார்கள். அதுதான் வித்ருடைய தொழுகை. ரமதான் அல்லாத காலங்களிலும் ரமதானுடைய காலங்களிலும் நாங்கள் தொழக்கூடிய வித்ருடைய தொழுகை. இரண்டாவது தஹஜ்ஜுடைய தொழுகை. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் சுன்னத்தாக நபிலாக ஆக்கிய தராவீஹுடைய தொழுகை. தராவீ என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திலும் தொழவில்லை. எல்லா காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறார்கள். 10 ரக்காத் சுன்னத்தும் 3 ரக்காத் வித்ரும் தொழுதிருக்கிறார்கள். ஆனால் ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்து தராவீஹ் என்ற தொழுகையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே ரமதானுடைய காலத்திலே நாங்கள் தொழ வேண்டிய வித்ர், நாங்கள் தொழ வேண்டிய தஹஜ்ஜுத், நாங்கள் தொழ வேண்டிய ஸலாத்து தராவீஹ், இது அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தொழுது வழிகாட்டியிருக்கிறார்கள். காரணம் என்ன? இரவு நேரத்தில் செய்யப்படுகின்ற அமல்களை பகலிலே செய்கின்ற அமலை விட அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் தான் அரசுடைய நிழலை பெறுகின்ற 7 கூட்டத்தாரில் 2 கூட்டத்தார் இரவில் அமல் செய்யக்கூடியவர்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, இரவு நேரத்தில் இருட்டிலே தனிமையிலே அமர்ந்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அழுகின்ற ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவார். இரவிலே அமல் செய்யக்கூடிய மனிதர். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஹ்ஃபாஹா. பகல் நேரத்தில் நான் சதகா கொடுத்தால் என்னுடைய மனைவி பார்த்து விடுவாள், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து விடுவான், நண்பர்கள் பார்த்து விடுவார்கள் என்ற அச்சத்தினால் அதை நான் மறைத்து கொடுக்க வேண்டும் என்று இரவு நேரத்தில் சதகா கொடுத்த மனிதர், இருட்டிலே சதகா கொடுத்த மனிதர், அல்லாஹ் தஆலா அவரையும் அழைத்து அரசுடைய நிழலை அவருக்கு கொடுத்தார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய ரமதானுடைய இரவை பாழாக்குவதற்கான முயற்சிகள் யூதர்களால் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரமதானுடைய இரவு நேரங்களில் தராவீஹுக்கு வர முடியாத அளவுக்கு, கியாமுல் லைலுக்கு வர முடியாத அளவுக்கு எங்களுடைய இளைஞர்களுடைய நேரத்தை பாழாக்குகின்ற சதிகள் சர்வதேச மட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. முந்தைய ஒரு காலம் இருந்தது, எங்களுடைய சகோதரர்கள் ரமதானுடைய காலத்திலே விளையாட மாட்டார்கள். ஏன்? பகலிலே விளையாடுகின்ற வளமை இருந்தது. விசாலமான மைதானத்திலே அதிகமான நேரங்களை செலவழித்து உடல் பயிற்சிக்காக வேண்டிய எங்களுடைய இளைஞர்கள் விளையாடினார்கள். இன்று அந்த காலம் மாறி பொழுதுபோக்குக்காக எங்களுடைய இளைஞர்கள் விளையாடுகிறார்கள். சின்ன ஒரு இடத்துக்குள்ளான காசையும் கொடுத்து சக்தியை வீணாக்கி நேரத்தை செலவழித்து, நோம்புல நாங்க முந்தி விளையாடுறல, இப்ப நோம்பு திறந்ததுக்கு பின்னால லைட் போட்டு விளையாடுறதுக்கான ஏற்பாடு. சில பகுதிகளில் சில இளைஞர்கள் தராவீஹ் நடக்குது பள்ளியில, பள்ளிக்கு பக்கத்துல இந்தூர்ல விளையாடுவாங்க. கண்ணியமானவர்களே, இரவை மதிப்போம், இரவை கண்ணியப்படுத்துவோம். இல்லை என்றால் என்னுடைய உடம்புக்குரிய ஹக்கை கொடுப்பதற்காக வேண்டி நிம்மதியாக தூங்கிவிடுவோம். இஷா தொழுகைக்கு பின்னால வீண் பேச்சு பேசுறது, அரட்டை அடிக்கிறது ரமதான்ல மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். சமர் என்று சொல்வார்கள் ஹதீஸிலே, சமரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். ஹலாலான மனைவிமார்களோடு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பின்னால் குறுகிய நேரம் தான் பேசுவார்கள்.
இரவு என்பது ஒரு மனிதன் ஒன்றோ அல்லாஹுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், இபாதத்திலே செலவழிக்க வேண்டும், இல்லை என்றால் உறங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும், ஏன் பகலிலே உழைக்க வேண்டும், பகலிலே ஹலாலை தேட வேண்டும், இரவில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே முடிவெடுத்திருக்கிறார். இரவை படைத்தது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக. இரவு முழுக்க விளையாட்டங்களில், இரவு முழுக்க களியாட்டங்களில், இரவு முழுக்க அரட்டை அடிப்பதில் செலவழிப்பதற்கு கிடையாது சகோதரர்களே. இன்று இரவு நேரங்களிலே இரவு நேர விளையாட்டுகளுக்காக வேண்டி இரவு முழுக்க விளையாடி அவர்களுக்கு தஹஜ்ஜுதும் கிடையாது, சுபகும் கிடையாது, மறுநாள் நேரத்துக்கு தொழிலுக்கு செல்வதும் கிடையாது. இரவை நாசமாக்குவதற்காக வேண்டி பல திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக ரமலானுடைய காலத்தில்தான் முசீபத்து பிடிச்ச அந்த விளையாட்டுகள், கிரிக்கெட்டுடைய போட்டிகள், எவனோ விளையாடி கோடி கணக்கில் அவனை இன்வெஸ்ட் பண்ணி அவனுக்கு காசை கொடுத்து ஒரு விளையாட்டு வீரரை சூது, பச்சை சூது, காசு கொடுத்து குதிரையை வாங்குற மாதிரி, மிருகத்தை வாங்குற மாதிரி மனுஷனை வாங்கி விளையாட வைக்கிறான். கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் ரமலானுடைய தராவியுடைய நேரத்தில் தான் அது ஒளிபரப்பப்படுது, கியாமுல்லைலுடைய நேரத்தில் தான் ஒளிபரப்பப்படுது. அதை பார்த்து ரமலானுடைய கண்ணியத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார். முபாரக்கான அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்ற இரவை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, குறைந்தது ரமலானுடைய இரவு காலங்களையாவது, ரமலானுடைய இரவு நேரங்களையாவது மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஏன்? இரவை படைத்த அல்லாஹ் இரவை மதித்திருக்கிறார், இரவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். இரவில் செய்யப்படுகின்ற வணக்கங்களை, இபாதத்துக்களை அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேரடியார்கள், ரமலானுடைய மாதம் என்பது எங்களுடைய அந்நிய மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நோன்பு நோற்றால் முஸ்லீம்கள் அதிகமாக தூங்குவார்கள், நோன்பை திறந்தால் முஸ்லீம்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள். இதல்ல ஆன்மீகமான ரமலான். இதல்ல நோன்பை பிடித்து அதிகமாக தூங்கக்கூடிய காலமாகவோ, நோன்பை திறந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய காலமாகவோ ரமலானை ஆக்கிவிடக் கூடாது. தேவைக்கு சாப்பிடுவோம், தேவையான அளவு தூங்குவோம். சில பள்ளிவாசல்கள்ல எவ்வளவு கஷ்டத்தோட தியாகத்தோட நிர்வாகிகள் வசூல் பண்ணி காசு சேர்த்து கஞ்சுடைய ஏற்பாடு செய்யறாங்க. அவங்களுக்கு போதுமான கஞ்சி எடுத்துட்டு போய் குடிங்க, அல்ஹம்துலில்லாஹ். கஞ்சம் அதிகமாக எடுக்கிறது, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, அவருக்காக இவருக்காக எடுத்துட்டு போறது. போன அங்க கஞ்ச குடிச்சிட்டு நோம்பு திறந்ததுக்கு பின்னால கஞ்ச வீசுறது. கண்ணியமான வீண் விரயம், இபாதத்தில் வீண் விரயம் செய்தாலும் அது வீண் விரயம் தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கடல்ல வுது செய்யறதாக இருந்தாலும், ஆற்றுல வுது செய்யறதாக இருந்தாலும் 3 தடவைக்கு மேல கழுவாதீங்க, அது வீண் விரயம். வுது செய்யறதுல கூட வீண் விரயத்தை விடணும். வீண் விரயத்தை விட்டா நன்மை கிடைக்கும். 3 தடவை கழுவினா கழுவிப்படுதா, 4வது தடவை நீங்க கழுவுறது மக்ரூ. இபாதத்துல, வுதுல. கண்ணியமானவர்களே, கஞ்சி எடுப்போம், அது பொதுவாக எல்லாருக்காக காய்ச்சப்படுது. தியாகத்துக்கு மத்தியில காய்ச்சுறாங்க, அதை பங்குடுறாங்க. பெரிய ஒரு கூட்டம் அதுக்காக பெரிய நேரத்தை செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. தேவையான அளவு எடுப்போம். அது கஞ்சாக இருக்கலாம், வீட்டில் நாங்கள் சமைக்கக்கூடிய உணவுகளாக இருக்கலாம், சஹருடைய உணவாக இருக்கலாம், இஃப்தாருடைய ஏற்பாடுகளாக இருக்கலாம். தேவைக்கு ஏற்றவாறு சாப்பிடுவோம். அல்லாஹு தஆலா வீண் விரயத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் குர்ஆன்ல சாப்பாட்டையும் குடிப்பையும் எல்லாம் டச் பண்ணி தான் பேசுறான். ஏன்? அதிகமாக மக்கள் வீண் விரயம் செய்யறது இந்த சாப்பாட்டிலையும் குடிப்பிலையும். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்க நல்லா சாப்பிடுங்க, தேவைக்கு ஏற்றமாறு. நோய் வார அளவுக்கு அளவு மீறி சாப்பிட வேணாம், அளவா சாப்பிடுங்க, அளவா குடிங்க. வீண்வரியம் செய்யாதீங்க. வீண்வரியம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். வீண்வரியம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தானுடைய சகோதரர்கள். நாங்க கஞ்சி எடுத்து வீண்வரியம் செஞ்சாலும், நோம்புதானே சஹர் தானே என்று எங்களோட தேவைக்கு அதிகமான சாப்பாடு ஆக்கி வீசினாலும், இஃப்தாருக்கு தேவைக்கு அதிகமான சோற்றுகளை செஞ்சு வீசினாலும் அது பாவம், அது ஷைத்தான்ட பழக்கம். எனவே கண்ணியமான ரமலானுடைய மாதத்துல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய மாதத்துல, அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயங்களை செய்யாம போதிய அளவாக சாப்பிடுவோம், அளவாக தூங்குவோம், உடம்புக்குரிய ஹக்குகளை கொடுப்போம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை ரமலானுடைய மாதத்துல பூர்த்தியாக செய்வோம். வல்லநாயன் அல்லாஹ் தஆலா ரமலானுடைய பகல் நேரங்களுடைய நோன்பை சரியாக நோற்று அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்னென்ன பயன்களை, என்னென்ன லாபங்களை, என்னென்ன தத்துவங்களை
நுணுக்கங்களை ரகசியங்களை வைத்திருக்கிறானோ அவைகளை முழுமையாக பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அதே போன்று ரமலானுடைய இரவு நேரங்களை கண்ணியப்படுத்தி மதித்து ரமலானுடைய இரவை சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை தருவாயாக. ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் ரப்பே. ரமலானுடைய ஒரு சில நோன்புகளை நோற்றிருக்கிற ரப்பே, முழுமையாக இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோன்புகளை நோற்று முழுமையான கூலிகளை பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. அதே போன்று யா அல்லாஹ் கடினமான உஷ்ணமான சூடான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். கிராமப்புறங்களிலே மக்கள் தண்ணிக்காக அவதிப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் ரப்பே. இந்த புனிதமான மாதத்திலே உன்னுடைய ரஹ்மத்தை வானிலிருந்து பொழியச் செய்து உன்னுடைய ரஹ்மத்தையும் மக்பிரத்தையும் பாவ மன்னிப்பை நீ பொழியச் செய்வதை போன்று மழை துளிகளை வானத்திலிருந்து நீ ஷிஃபாவாக ஆரோக்கியமாக உலகத்திலே பொழிய வைக்கின்ற அந்த மலைகளை பொழிய வைத்து எங்களுடைய இந்த பிரதேசங்களை எங்களுடைய நாடுகளை எங்களுடைய ஊர்களை நீ அழகுபடுத்துவாயாக, ரஹ்மத்து செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.